வந்தீங்க ஸ்க்ரீன் பார்க்கலையா ஸ்க்ரீன்? சரி. ஸ்கிரீன் வந்துச்சு. வந்துச்சு. பிஸ்மில்லா சரியா ஓதுங்க போல வராங்க. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى عين வரல. و ونهى النفس عن الهوى. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى பெரிய வரணும். عن الهوى. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى தான் வருது. عن الهوى. عن الهوى. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى ரெண்டாவது. وجوه يومئذ خاشعة يومئذ خاشعة. وجوه يومئذ خاشعة தான் வருது. خاشعة அல்ல. وجوه يومئذ خاشعة لا தான் வருது. خاشعة. وجوه يومئذ خاشعة திருப்பி வந்துங்க. وجوه يومئذ خاشعة வரல. خاشعة. خاشعة. தான் வருது. வந்துக்குது. وجوه يومئذ خاشعة நான் கொஞ்சம் என்ன தூக்கத்துல ஒரு மாதிரி خاشعة. خاشعة. என்ன இது? உஜாரா ஓதணும். ஆட சவுண்ட் எடுக்கணும். خاشعة. وجوه يومئذ خاشعة திருப்பி வந்துங்க. وجوه يومئذ خاشعة வரல. خاشعة தான் வருது. خاشعة. خاشعة. ஆயின் எப்படி வரணும்? சொல்லுங்க, அப்பதான் ஆயின பழகிடும். ஆ. أغ இல்ல, இந்த ஆண்டு ஆண்டு வாரது பில. ஆ. أغ இல்ல. ஆ. ஆ. أغ ஆ. خاشعة. وجوه يومئذ خاشعة வரல. خاشعة வருது. இப்ப வரும். ஆ. இப்ப சொன்னீங்க ஆண்டு சொல்லி அந்த ஓதல்ல வரணும். ஆ. ஆ. خاشعة. خاشعة عن النفس. இது எப்படி வந்தீங்க? நஃப்ஸானில் ஹவ அப்படியே ஓதுனீங்க. لا எப்படி ஓதுனீங்க? நஃப்ஸானில் ஹவ அப்படிதானே? لا ம். ونهى النفس عن الهوى அந்த ஆண்டு உச்சரிச்சது خاشعة வராட்டி பல. அனில் ஹவ. خاشعة. அனில் ஆ. அனில் ஆ. ரெண்டும் ஒரே மாதிரி வரணும். وجوه يومئذ خاشعة திருப்பி போதுங்க.
وجوه يومئذ خاشعة திருப்பி போதுங்க. பில. وجوه يومئذ خاشعة ஆ خاشعة. وجوه يومئذ خاشعة خاشعة. وجوه يومئذ خاشعة வரல خاشعة. அப்ப وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى தான் ஓதணும். ரெண்டு மாறி மாறி தான் ஓதுறீங்க. முதலாவதுல அனில் ஹவான்னு ஓதுறீங்க, ரெண்டாவதுல ஹாஷி என்று ஓதுறீங்க. ரெண்டு சரியா? ரெண்டு ஒரே மாதிரி ஓதுற அப்படியா? ولا போல. அப்ப ரெண்டையும் திருத்தணும். எது பிள்ளை? ரெண்டாவது பிள்ளையா முதலாவது பிள்ளையா? رندات அப்ப ரெண்டாவது அப்படி இருக்கட்டும். மூணாவது பாபு. لقد خل لقد خلقنا الإنسان في كبد திருப்பி போதுங்க. لقد லக். خلقنا ال- ஆ لقد خلقنا الإنسان في كبد திருப்பி போதுங்க. لقد خلقنا الإنسان في كبد நாலாவது. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ம் ரெண்டாவது தான் பிரச்சனைனா. திருப்பி போதுங்க ரெண்டாவது. وجوه يومئذ خاشعة இந்த திருப்பி ஹாஷி அது அப்படி இருக்கட்டும். அதுதான் ஏன் ஹாயிரன். இப்ப நாங்க இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். வசனத்துல இப்ப இன்னும் பெரிய வசனம் ஒன்று வந்துச்சுடா. அதுல நாங்க திருப்பி 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 ஓதாம ஓதுறதுக்கான அடையாளங்கள் இருக்கிற. முதலாவது வகுஃபினுடைய அடையாளங்கள் என்று ஒன்று இது. இதுல பாருங்க, இந்த வசனத்துல கடைசியில சின்ன லாம் ஒன்று வந்து ஏன்னா என்ன இது சும்மா வந்துச்சு அப்படியா? لا என்னத்துக்கு வந்து? انفجر அப்ப அதுக்கு பேர் என்ன? வகுஃபுடைய லாம் என்று சொல்லுவோம் நாங்க. நிறுத்தி ஓதுறதுக்குரிய லாம். நிறுத்தி ஓதுறதுக்குரிய லாம். அப்ப அதுல நாங்க நிப்பாட்டி ஓதலாம். திருப்பி அனின் ஹவா நிப்பாட்டிட்டு திருப்பி வனக நப்சன்னு திருப்பி வந்து ஓதி கொண்டு போக தேவையில்ல. அனில் ஹவான்னு சொல்லி நிப்பாட்டலாம். இரண்டாவது சொல்லி பாருங்க, வசனத்திட இடையில வரும் சொல் ஃப அல்லது வ போன்ற எழுத்துக்களுக்கு ஊடாக ஆரம்பம் ஆகிறது. இதுல பாருங்க, நீங்க ஓதுன வசனம் இந்த சொல் என்ன செய்யுது? வ அண்டு ஆரம்பிக்குது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? இந்த இடத்துல நிப்பாட்டலாம். خاف مقام ربه நிப்பாட்டிட்டு ونهى النفس عن الهوى திருப்பி என்ன செய்ய தேவையில்ல? مقام ربه ونهى النفس என்று சொல்லி ஆரம்பத்திலேருந்து ஓதிக்கொண்டு வர தேவையில்ல. இது விளங்கினா? سر بلنجد அதே போல இன்னும் ஒரு உதாரணத்துல பாருங்க, ஃப வந்திக்குது. அப்ப நஃபரு மினல் ஜின்னு நிப்பாட்டியாச்சு. فقالوا என்று போகலாம். திருப்பி நஃபரும் மினல் ஜின்னி فقالوا என்று சேர்த்து ஓதி கஷ்டப்பட தேவை இல்லை. இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். மூன்றாவது திருப்பி திருப்பி ஓதக்கூடாத சந்தர்ப்பம், வசனத்துல இடையில சும்ம என்ற சொல் வாரது. சரியா? இப்ப இங்க வந்திக்கு பாருங்க, இங்க சும்மா வந்திக்குது, இங்க நிக்க வா வந்திக்குது. இந்த இடத்துல ஒண்ணு வந்து இல்ல, இங்க ஃப வந்திக்குது. கவனம் பார்த்துக்கொள்ளணுமா? இதுதான் முக்கியமான விஷயம். ஓதுற சந்தர்ப்பத்துல பாருங்க,
إن الذين فتنوا المؤمنين والمؤمنات என்றுதான் நீ பாடணும். ஏனது பக்கத்து பக்கத்தில் எடுத்த சொற்கள்ல பக்கத்து பக்கத்து சொற்கள்ல இந்த மாதிரி ஏதாவது தொடர்ந்து ரெண்டு வந்துச்சு என்றால் முதலாவது வார அந்த சொல்ல முதல் வசன பகுதியோட சேர்த்து கொள்ளணும். இது முக்கியம் இல்லைங்கண்ணா. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஓதி கொண்டு வந்து இதுல நிப்பாட்டிட்டீங்கன்னு வைங்களேன். இப்ப இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன் நிப்பாட்டினா திருப்பி வல் முஃமினாத் என்று போக முடியாது. என்ன செய்யணும்? ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. இல்லைங்கண்ணா, ம் என்ன விளங்கிச்சு? இது தெளிவா விளங்கிச்சா குழப்பமாகிதா? ஒழுங்கா தெளிவா சொல்லிக் கொள்ளணும். புறவு கேட்கப்படாது. நான் புறவு கேள்வி கேட்பேன். என்ன யோசிக்கிறீங்க? விளங்கிச்சுதா இல்லையா? சுத்தத்தில் விளங்கிட்டு. விளங்கிட்டு. அப்ப இந்த இடத்துல வாவுல நிப்பாட்டேலுமா? ம் ஏழுமேனா? அப்ப தெளிப்பா விளங்கி மாஷா அல்லா. நிப்பாட்டேலுமேனா? பாத்தீங்களா? ஒரு ஒரு கேள்வியிலேயே உங்களோட வேலையை விடையெல்லாம் போல பேசிட்டு ஒரே ஒரு கேள்வி வாவுல நிப்பாட்டேலுமா? நிப்பாட்டே இயலாது. நீங்க ஓடுனீங்க எப்படி நிப்பாட்டுற? பட்டேலா. ஏன் நிப்பாட்டேலா? இப்ப அடுத்த கேள்வி, ஏன் நிப்பாட்டேலா? சரி, நான் இதே கேள்வி அடுத்த கிளாஸ்ல கேட்பேன். அடுத்த கிளாஸ்ல கேட்பேன். இந்த மூன்று வசன வேறுபாடையும் கவனமாக இதுவரைக்கும் படிச்சுக்கிற சின்னஹே பெரியஹாட வேறுபாடுகளுக்கு ஊடாக ஃபுல்லா பார்க்கணும். சின்னஹே படிச்சுக்கிறீங்க, அதுக்கு பின்னால பெரிய ஹேய படிச்சீங்க, அதுக்கு பின்னால பெரிய ஹோ படிச்சீங்க. மூன்று வசன வேறுபாடுகளையும் செய்துட்டு ஃபுல் ரெக்கார்டிங்கும் திருப்பி கேட்டு இன்றைய பாடத்துல இல்ல, சின்ன ஹே படிச்ச பாடம், பெரிய ஹே படிச்ச பாடம், பெரிய ஹா படிச்ச பாடத்தை கேட்டு அது கூட ஆகிக்கிற வசனம் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி முழு பிழையும் கிளியர் பண்ணி கொண்டு ஹாஷியாட வசனத்திலையும் பிரச்சனையும் கிளியர் பண்ணணும். ரெக்கார்டிங் இது உங்கள்கிட்ட எப்படி ஓதுனா சரி, நீங்க எப்படி ஓதுனீங்க என்ன பிளண்டு பார்க்கறதுக்கு இறுதியாக படிச்ச விஷயம் இருக்குது, அதையும் பார்க்கணும். மூணு வேலை இருக்குது. அடுத்த கிளாஸுக்கு வர நேரத்தில் புதிய சாப்டருக்கு நான் பேத்திருவோம். மூணுலையும் பிழைக்கப்படாது.